எங்கள் அண்ணன் இருக்காங்கல்ல வைகோங்க, அவங்க இந்திய இப்போ இந்த ஒன்றிய பாராளுமன்றத்துக்குள் பேசிய பேச்சு இங்கே சட்டமன்ற உறுப்பினராக சட்டசபைக்கிட்ட பேசியிருந்தா அவர்களை மிஞ்சிற தலைவரே இருந்தது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிட உள்ளீர்களா என்ற கேள்விக்கு நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அளித்த பதிலே இது. திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்களவைத் தேர்தலில் தாம் போட்டியிடவில்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அப்படிங்கும்போது என்னுடைய பிரதிநிதிகள் என் தம்பி தங்கைகள் போய் அங்கே பேசுவாங்க. அது நான் இங்கே தான் நின்று வேலை செய்யணும். கடந்த காலத்தில் என் முன்னோர்கள் செய்த தவறு எனக்கு படிப்பினை. ஆதி தமிழ் குடிமக்களை அங்கீகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே சாதி அடிப்படையில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவதாக சீமான் கூறினார். காலங்காலமாக எங்கிட்ட முடிதிருத்துறவனுக்கும் வண்ணாருக்கும் குயவருக்கும் குறவருக்கும் நீங்கள் சீட் கொடுத்துருக்கீங்களா? யாராவது சட்டசபையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பார்த்துருக்கீங்களா? அப்புறம் ஆதி தமிழ் குடி அவனை நான் அங்கீகரிக்காமல் அப்புறம் தமிழர்னு கட்சி வச்சுக்கிட்டு தமிழ் தேசியம் வச்சுட்டு இருக்கணும். திரைப்படம் ஒன்றில் நடித்து வருவதன் காரணமாகவே தாடி வைத்துள்ளதாகவும் சீமான் விளக்கம் தந்துள்ளார். இலங்கை அரசை கண்டித்து தங்கச்சி மடத்தில் 2 நாட்களாக நடத்தி வந்த உண்ணாவிரத போராட்டத்தை மீனவர்கள் வாபஸ் பெற்றுள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்களுக்கு அடுத்தடுத்து இலங்கை நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இலங்கை அரசை கண்டித்து தமிழ்நாடு மீனவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இதன்படி தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் தொடர் உண்ணாவிரதத்தை சனிக்கிழமை தொடங்கினர். மீனவர்களிடம் திமுக மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது மீனவர்களை சட்ட ரீதியாக விடுவிக்க செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சரை சந்திக்க ஏற்பாடு செய்வதாகவும் அவர் உறுதியளித்தார். அடுத்த வாரம் கண்டிப்பாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களையும் சந்தித்து இதற்கான பிரச்சனைகளை குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தமிழ்நாடு அரசின் சார்பாக செய்யக்கூடிய பல்வேறு திட்டங்களை செய்வதற்கான முன்னேற்பாடுகளை செய்வார் என்று தெரிவித்துள்ளார். இலங்கை நீதிமன்றத்தில் இருக்கிற அந்த மீனவர்களை மீட்பதற்கு நீதிமன்றத்தில் வக்கீல் மேல்முறையீடு செய்து அதற்குண்டான செலவினங்களை தமிழக அரசும் ஏன் குறிப்பாக எங்களது சட்டமன்ற உறுப்பினரை ஏற்றுக்கொண்டு அந்த மீனவர்களை கூடிய விரைவில் மீட்டு தருவோம் சொல்லியிருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினரின் உறுதிமொழியை ஏற்று மீனவர்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. மீன்பிடிக்க செல்வது குறித்து திங்கட்கிழமை ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்றும் மீனவர்கள் தெரிவித்தனர். திருப்பூரில் இஎஸ்ஐ மருத்துவமனையை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்த பிரதமர் நரேந்திர மோடி கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் ஆய்வகம் அமைப்பதற்கான பணிகளை தொடங்கி வைத்தார். நலமான இந்தியா வளமான இந்தியா திட்டத்தின் மூலம் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் மேம்பாட்டு திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டிலிருந்து காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைத்தார். இதன்படி திருப்பூர் மாவட்டம் செட்டிப்பாளையம் பகுதியில் 81 கோடியே 34 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட இஎஸ்ஐ மருத்துவமனையை திறந்து வைத்தார். கடந்த 2019 ஆண்டில் பெருமாநல்லூரில் நடந்த விழாவில் மருத்துவமனை பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டியிருந்த நிலையில் தற்போது பணிகள் நிறைவடைந்து திறந்து வைத்தார். இதேபோல தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செயல்பட்டு வரும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் 1 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுகாதார ஆய்வகம் அமைப்பதற்கான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்தார். கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு, மருத்துவமனை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.